ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு பேசினதான 5வது வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு 5வதாய் சிலுவையிலே முடிந்ததான ஒரு வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்டதான ஒரு தாகம் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். 10வது வசனத்துல எப்படி வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க நாம் வாசிக்கிறோம், தாகத்துக்கு தாய் என்று அந்த சமாரியா ஸ்திரீயின் இடத்துல அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் யூதனா இருக்க, நான் சமாரியாளா இருக்க, என்னிடத்துல நீ தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்ககிட்ட தாகத்துக்கு தான் கேட்கறது யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தீன்னா நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த ஜீவ தண்ணீர் என்ன என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அநேகர் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணீர் அப்படின்னு உடனே இது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக பேசுவதுண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையானது அல்ல, ரட்சிப்புக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டதான ஜீவ தண்ணீர். இங்க நான் வாசிக்கிறோம், நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையா இதை சொல்ல முடியாது என்று சொல்லுறேன்னு சொன்னா, இவளுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் அனுபவமே இல்லை. இப்ப முதல்ல இவளுக்கு தேவை ரட்சிப்பு. அவர் கொடுக்கிறது, இந்த முதலாவது கொடுக்கிறது ரட்சிப்பு தான். இந்த ரட்சிப்பை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிதான் அவளிடத்துல சொல்லுகிறார், தண்ணீரை கொடுக்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தேன்னா அதை நீ என்கிட்ட கேட்டிருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்னு தான் அவர் விருப்பம் உள்ளவராய் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எப்படி ஒரு சமாரியா ஸ்திரீக்குள்ள ரட்சிப்பு இல்லை என்பதை அறிந்ததான கர்த்தர் இன்றைக்கு மனுக்குலம் முழுவதும் இப்படிப்பட்டதான ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உங்களுக்கு இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான அந்த நீர் ஊற்று, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்று என்றால் ரட்சிப்பின் ஊற்று. இந்த ரட்சிப்பின் ஊற்றை தான் அவளிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் அங்கே சம்பாஷணைகள் அதிகரிக்கிறது, அங்கே தேவனை ஆராதிக்கிறதை குறித்து அவர் பேசுகிறார். அப்பொழுது அவர் சொல்ற, ஊருக்குள்ள ஓடிப்போய் என்னிடத்துல பேசுகிறவர் மேசியா என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீங்களும் வந்து பாருங்க, நாம் பெற்ற ரட்சிப்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு தன் ஊராருக்கு சொல்லுகிறவளா எங்கே காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஊர் ஜனங்களுக்கு பயந்துதான் அவள் அந்த பட்ட பகலிலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாய் வருகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். 4 பேர் முகத்துல முழிக்க முடியாம ஒரு வெட்கத்தையும் அவமானத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டதான ஒரு வாழ்க்கை வாழுகிற அந்த சமாரியா ஸ்திரீ
தான் பெற்றதான ஒரு ரட்சிப்பை, அந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தைரியமாய் ஊருக்குள்ளே ஓடி மற்ற மனிதர்களிடத்துல போய் சொல்லுகிறார், அவர் மேசியாதானோ வந்து பாருங்கள். எந்த முகத்தை வச்சு ஃபேஸ் பண்ணா? காரணம், தேவன் கொடுத்ததான ரட்சிப்பு. இன்றைக்கும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிற கர்த்தர் நமக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை வைத்திருப்பாரேயானால் நம்மையும் அப்படி அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய தாகமாயும் இருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஏன் அவர் தாமதிக்கிறாரா? ஒரு மனுஷனும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு விரும்பிதான் அவர் தாமதிக்கிறார் என்று பேதுரு எழுதுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இயேசுவுக்குள்ள ஒரு தாகம், இயேசுவுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்துச்சு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு அந்த தாகம் நமக்குள்ள வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சமாரியா ஸ்திரீக்குள்ளையும் அந்த தாகத்தை வைத்து அனுப்பின கர்த்தர் இன்றைக்கும் ரட்சிப்பின் ஊற்றிலே மொண்டு கொண்டிருக்கிறதான நம்மையும் அப்படிப்பட்ட தாகமுடையவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ ரட்சிப்பை நான் பெற்றுட்டேன், ரட்சிப்பின் அனுபவத்துல கரைபடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை வாழ்கிறதற்கல்ல, நாம் பெற்ற ரட்சிப்பை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்துவின் தாகத்தை தீர்த்து வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் தாகத்தை தீர்க்கிறவர்களாய், தாகத்துக்கு தாய் என்று கேட்ட அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழ வேண்டும். அதைத்தான், அந்த தாகத்தை தான் தன்னுடைய சீஷர்களுக்குள்ளேயும் அவர் வைத்தார். இன்றைக்கு நம்மை பார்த்தும் அதைத்தான் சொல்லுகிறார். வாசிக்கலாம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் எப்படி வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதாங்க இயேசுவினோட தாகம், இயேசுவினோட விருப்பம் இதுதான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறிடணும். நீங்க போங்க, போய் அவர்களை சீஷராக்குங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை அதுதான். தாகமாய் இருக்கிறேன்னு சொன்ன அந்த தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறதற்கு நாம் கடனாளிகள் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர் நமக்கு கட்டளை கொடுத்ததான அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றும் பொழுது, இந்த பூமியிலிருந்து அவர் பரமேறி போகும் பொழுது நம் கையிலே தந்து போய் இருக்கிறதான இந்த வேத வசனம், உபதேசித்த அந்த வாக்கியங்களை இந்த தேசம் முழுவதும் உலகமெங்கும் அறிவிக்கிறவர்களாய், அவருடைய தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த பூமியில வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று சொல்லுவார். அந்த பாக்கியம் நமக்குள்ள வேணும்னு சொன்னா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், அவருடைய தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாகத்துக்கு தாய் என்று சொன்ன அந்த ஸ்திரீயின் இடத்துல ஜீவ தண்ணீரை நீர் கொடுத்ததும் அல்லாமல் அநேகர் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்துக்கு வாய்க்காலாய் அவளை மாற்றினீங்களே அப்பா. இந்த நாளிலும் தாகமாய் இருக்கிறேன்னு சொன்ன உங்க வார்த்தையை நாங்க தியானிக்கிறதான இந்த வேளையில எங்களையும் அப்படிப்பட்டவர்களாய் மாற்றிருங்க. அநேகருடைய ரட்சிப்புக்கு வாய்க்காலாய் எங்களை மாற்றிருங்கப்பா. உங்க தாகத்தை தீர்க்கிறவர்களாய், உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், உங்க சித்தத்தை செய்தவர்களாய் இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபை தந்துருங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.